Hello 11th standard student. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கால்குலஸில் எக்ஸசைஸ் 10.2 கொஷின் நம்பர் 12 ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் 10.2 ப்ராப்ளம் 12 என்ன கேட்டிருக்காங்கன்னா find the derivative of the following function with respect to the corresponding independent variables கொடுத்துருக்காங்க. 12th question y is equal to sin x by x squareன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கோஷன்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. அதனால நம்ம கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். நியூமரேட்டரில் இருக்கிற இந்த சைன் எக்ஸை யூன்னும் டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரை வீன்னும் எடுத்துக்க போகிறோம். தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணுறோம், புட் u இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அண்ட் v இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டினாமினேட்டரில் இருக்கிறது. இப்போ என்ன பண்ணணும், du by dx differentiate பண்ணணும் u with respect to x. sin x க்கு differentiation என்ன, cos x. இப்போ v வந்து with respect to x differentiate பண்ணலாம். dv by dx is equal to x square க்கு differentiation 2x. நமக்கு ஃபார்முலா தெரியும், differentiation of x power n is n x power n minus 1ன்னு தெரியும். ஸோ differentiation of x square என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பவர்ல இருக்கிற 2வை முன்னாடி மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்புறம் இந்த பவர்ல இருக்கிற 2ல 1 மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் பவர் 1. 2 minus 1 is 1, that is 2x. இப்போ ரூல்ல எழுதிக்கலாம், நம்ம ப்ராடக்ட் ரூல் எழுதிக்கலாம், கோஷன்ட் ரூல் எழுதிக்கலாம். டிஃபரன்சியேஷன் ஆஃப் என்னது u by v ஈக்குவல் டு v இன்டூ du மைனஸ் u இன்டூ dv டிவைடட் பை v ஸ்கொயர். இப்போ ஒன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ v எங்க இருக்கு, இங்க v இன்டூ du. ஃபர்ஸ்ட் அதை பண்ணிக்கலாம். v இன்டூ duனா எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ காஸ் எக்ஸ், நடுவில் மைனஸ் u, வேர் இஸ் u, u இன்டூ dv. u இன்டூ dvனா sin 2x இன்டூ சாரி sin x இன்டூ 2x divided by v square. v என்ன, v வந்து x square, அதனால x square the whole square. This is equal to x square cos x minus இந்த 2x முன்னாடி எழுதிக்கங்க, இந்த sin x ஓட மல்டிப்ளை பண்ணிடாதீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். 2xங்கிறது sin x வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். divided by x square the whole square, x power 4. நியூமரேட்டரில் எக்ஸ் காமனாக இருக்குல்ல இந்த ரெண்டு இடத்துலையும், அதனால எக்ஸை காமன் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்கும், மைனஸ் இங்கே எடுத்தாச்சு. ஸோ 2 sin எக்ஸ் இருக்கும், டிவைடட் பை எக்ஸ் பவர் 4. இப்போ ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணியாச்சுன்னா டினாமினேட்டரில் யூ ஹாவ் எக்ஸ் கியூப். therefore dy by dx is equal to x cos x minus 2 sin x divided by x cube. This answer. Next question number 13. Y is equal to tan theta into sin theta plus cos theta. ஸோ இங்கே என்ன ரூல் அப்ளை பண்ண போகிறோம், இங்கே வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ், tan thetaங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், sin theta plus cos thetaங்கிறது another function. இது y is the product of u and v. அதனால இங்க நம்ம ப்ராடக்ட் ரூல் தான் யூஸ் பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம். ஸோ புட் u equal to tan theta and second function v என்னன்னு எடுத்துக்கலாம், sin theta plus cos theta. முதல்ல வந்து du by d theta போட்டுக்கலாம். du by d theta is equal to tan theta differentiation என்னது, secant square theta. dv by d theta is equal to sin theta உடைய differentiation என்ன, இந்த sin theta உடைய differentiation cos theta, and இந்த cos theta உடைய differentiation minus sin theta. ஓகே, இப்போ நம்ம கோஷன்ட் ப்ராடக்ட் ரூல் எழுதிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். dy by இப்போ எல்லாமே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தீட்டால இருக்கு இல்லையா, தீட்டால இருக்கிறதுனால
dy by d thetaன்னு போட்டுக்கோங்க. dy by d theta is equal to என்னது u into dv by d theta plus product உள்ள plus v into du by d theta. So this is equal to u into dv by d theta. இதை multiply பண்ணிக்கோங்க. What is u? Tan theta. dv by d theta என்ன? Cos theta minus sin theta plus அடுத்தது v into du by d theta. v என்ன? sin theta plus cos theta into இது du by d theta என்னது? Secant square theta. Okay. So this is equal to இப்போ என்ன பண்ணிடலாம்னா இந்த tan theta இருக்குல்ல இதை sin theta by cos simplificationக்காக இந்த tan எல்லாம் tan secant எல்லாத்தையும் நம்ம sin cos மாத்துறோம். ஸோ உள்ள இருக்கிறது வந்து cos theta minus sin theta இருக்கு பிளஸ் இங்க sin theta plus cos theta அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த secant square theta can be written as 1 by secant thetaங்கிறது என்னது 1 by cos square theta, right? இப்போ என்ன பண்ணிடலாம்னா உள்ள இந்த sin theta by cos thetaவை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த cos thetaவும் நமக்கு என்ன ஆயிரும்? இந்த காசும் cos thetaவும் கேன்சல் ஆயிரும் ஆக்சுவலா. அதனால கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம்? sin thetaவை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டேர்ம்ல வந்து மைனஸ் sin theta into sin theta sin square theta வரும். டினாமினேட்டர்ல ஒரு என்ன இருக்கு? cos theta ஒன்று இருக்கு. அதனால மைனஸ் sin square theta by cos theta. அடுத்தது பிளஸ் இங்க இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்னது? sin theta into 1 by cos square thetaன்னு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. cos theta into cos square theta என்ன ஆயிரும்? cos theta into cos square theta நாம் that will be cos theta into cos square theta போடும்போது ஒரு cos theta கேன்சல் ஆயிரும். இந்த cos thetaவும் அந்த cos thetaவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 by cos theta மட்டும் நமக்கு இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. இந்த டேர்ம்லையும் டினாமினேட்டர்ல cos theta காமனா இருக்கு. அதனால அந்த ரெண்டு டேர்ம்ஸ் நான் டிக் பண்ணி இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம கம்பைன் பண்ண போறோம். ஓகே. ஸோ sin thetaவை அப்படியே எழுதிக்கங்க. எழுதிட்டு பிளஸ் இந்த டினாமினேட்டர்ல cos theta இருக்குல்ல அதை அப்படியே கீழே எழுதிக்கங்க. எழுதிட்டு அதுல பாசிட்டிவா இருக்கிற டேர்ம் எதுன்னு பாருங்க. இந்த டேர்ம் இந்த 1 by cos theta அதை ஃபர்ஸ்ட் அது நியூமரேட்டர் எழுதிக்கங்க. 1 எழுதிக்கங்க. அப்புறம் இந்த டேர்ம்ல வந்து sin square theta இருக்கு. மைனஸ் sin square theta நெகட்டிவ் டேர்ம் இருக்கிறதுனால நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால 1 minus sin square theta எழுதிக்கங்க. அடுத்தது வந்து இந்த sin theta into 1 by cos square theta இருக்குல்ல இந்த cos square thetaவை இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டா பிரிச்சு எழுத போறேன். அதாவது 1 by sin theta by cos theta ஒன்னு, அடுத்தது வந்து 1 by cos thetaன்னு எழுத போறேன். அதாவது cos square thetaவை நான் cos theta into cos thetaன்னு எழுதிருக்கேன். ஒரு cos thetaவை இங்க சேர்த்துட்டேன், ஒரு cos thetaவை 1 by எழுதிருக்கேன். அவ்வளவுதான். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு sin theta. இந்த 1 minus sin square theta என்னன்னு தெரியும் நமக்கு? இட் இஸ் cos square thetaன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியில இருந்து வரும், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அண்ட் திஸ் sin theta by cos theta is tan theta. 1 by cos theta is secant theta. ஓகே. ஸோ இப்போ இங்க என்ன ஆயிரும்? நமக்கு ஒரு cos theta கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? நமக்கு ஈக்குவல் டு sin theta இருக்கும். இங்க வந்து ஒரு cos theta இருக்கும். இங்க வந்து tan theta into secant theta இருக்கும். tan theta into secant theta இருக்கும். இது this is dy by d theta. So this is the differentiation. நீங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால நல்லா பண்ண முடியும். We'll continue in the next video.